இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா இந்த 10,000 mAh பேட்டரி போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. 10,000 mAh பேட்டரி பவர் குத்தாலும் கூட just 218 கிராம் இருக்கு தான் இந்த போனோட வெயிட் கொடுத்திருக்காங்க சொல்லலாம். அது எந்த போன்னா Realmeயோட P4 பவர். கூடி சீக்கிரம் இந்தியால வந்து லான்ச் பண்ண போறாங்க. கூடி சீக்கிரம் இந்த மாசம் எண்டிங்ல வந்து லான்ச் பண்றாங்க. இந்த போனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு முடிச்சு ஸ்கிரீன் டபுள் டேப் பண்ணிட்டு கீழ இருக்க ஒயிட் கலர் பட்டன் அப்படியே பிரஸ் பண்ணுங்க. போனோட டிஸ்ப்ளே வைஸா பாருப்போ 6.78 இன்ச்ல 1.5 ரெசல்யூஷனோட உங்களுக்கு குவாட் கர்வ் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா 144 ஹவர்ஸ் இந்த டிஸ்ப்ளேல கிடைக்கும் சொல்லுவாங்க. ப்ராசஸர் வைஸா பாருப்போ Dimensity 7400 கொடுத்திருக்காங்க. கூட வந்து Android 16ல தான் இந்த போன் வந்து லான்ச் ஆகுது. 3 இயர்ஸ் கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட் தரேன் அப்படின்னு Realme சைடுல இருந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கேமராக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல இந்த போன்ல. 50 மெகாபிக்சலுக்கு மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து 16 மெகாபிக்சலுக்கு தான் செல்ஃபி கேமரா இந்த போன்ல கிடைக்கும். பேட்டரி வைஸா பாக்குறப்ப மட்டும் தான் பெரிய பேட்டரி 10,000 mAh பேட்டரி பவர், 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 27 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜ் சப்போர்ட் இந்த போன்ல கிடைக்கும். ஏன்னா இந்த போனை நீங்க மினி பவர் பேங்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூட வந்து பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட இந்த போன்ல இருக்குன்னு சொல்லலாம். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும், டூயல் ஸ்டோரேஜ் ஸ்பீக்கர் ஆகட்டும், நிறைய ஃபீச்சர் பத்தி இந்த போன் கொடுத்திருக்காங்க. ஆனா கேமராக்கு தான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. இந்த போன் வந்து எந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வர்த்தா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.